ஏய் மேம் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லலட்டி. செகண்ட் ஸ்டெப்லேயே வந்து ஒரு ஆன்சர் வருமா, அந்த ஆன்சர் கூட இருக்கிற பேலன்ஸை மல்டிபிள் பண்ணணும்னு சொன்னாங்க. போட்டு பாரு சரியா வருதான்ட்டு. அப்படி போட்டு வரலையா? இரு நான் போட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சம் போட்டுட்டு உனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணுமா? சரி சரி. ஏய் ஆமாம், யூடியூப்பில் தான் வீடியோ இருக்கும்ல, அதை பார்த்து போட வேண்டியதானே? நானும் அப்படி தான் போட போகிறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த பை அந்த புக்கையும் எடுத்து வச்சுக்கிட்டு 1/2 மணி நேரமாக ஃபோனில் என்ன தான் உலகத்தினால தெரியல இவன். ஏண்டி படிக்கிறதுக்கு வந்தியா ஃபோன் பேசுறதுக்கு வந்தியா? என்னடி பண்ணுற? புக்கை அங்கே விரிச்சு வச்சுக்கிட்டு அங்கே ஃபோனில் என்ன பண்ணுற? ஆச்சி என் ஃப்ரெண்டுக்கு டவுட்டு கிளியர் பண்ணுறேன் ஆச்சி. என்னது டவுட்டா? அப்படின்னா ஆச்சி அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. யார் எனக்கு சொன்னால் புரியாதா? ஆமாடி இங்கே ஆச்சி தான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. சரி சரி. சரி நீ செம்ம பாரு, நானும் முடிக்கிறேன்னு. நாளைக்கு கொடுக்குறேன்டி. சரி சரி. நீ கட்டாயம் நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆச்சி காலையில் மேம் மேக்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா, அப்போ என் ஃப்ரெண்டு சரியாக கவனிக்கலையா, அதான் இன்னைக்கு ஹோம்ஒர்க் போட்டு வர சொன்னாங்க. எப்படி போடணும்னு கேட்டா. ஏண்டி பள்ளிக்கூடத்தில் டீச்சர் நடத்தினதே அவளுக்கு புரியல, நீ சொல்லி கொடுத்தா புரிஞ்சிட மாட்டி? டீச்சர் பாடம் எடுக்கும்போது அதை கவனிக்காம என்ன வேலை பார்த்தாலாம்? அந்த மாதிரி பிள்ளைகிட்டலாம் நீ எதுக்கடி பேசுற? இங்கே பாரு, நாளையிலேருந்து அவகிட்டலாம் சேராத சரியா? ஆச்சி என்னாச்சி? எப்போ பாரு கிளாஸை பார்த்துக்கிட்டேவா இருக்க முடியும்? அப்பப்போ போர் அடிக்கிற நேரத்தில் கிளாஸ் கவனிக்காம வேற ஏதாவது தான் செய்வாங்க. அப்போ நீ அப்படிதான் படிக்கிறியா? ஏண்டி அம்மாவன் உங்களை நம்பி இந்த கடனை உடனே வாங்கி படிக்க வைக்கிறான், அவன் மூஞ்சில கறியை பூசிடாதீங்கடி. ஆச்சி சும்மா இராச்சி, நானெல்லாம் அப்படி பண்ண மாட்டேன். நான் நல்லா படிப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த நம்பிக்கையில் தான் இருக்கும். நீ தான் நம்பிக்கையை காப்பாற்றணும். நீ நல்லா படித்தாதான் அடுத்து உன் தம்பியை படிக்க வைக்க முடியும், உன் தங்கச்சியை படிக்க வைக்க முடியும். இந்த குடும்பமே உன் கையில் தான் இருக்குது. நீ தான் இந்த குடும்பத்துக்கே ஆணி வேறு. என் காலத்துலலாம் பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சு என்ன ஆக போகுதுன்னு இந்த வயசுக்கு வந்த 2ஆம் மாதம் 3ஆம் மாதமே மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சு அடுத்த வருஷத்துலேயே ஒரு பிள்ளைய கையில் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. பொம்பளை தான் பிளேட் ஓட்டுற அளவு, பொம்பளை தான் எல்லாம் செய்கிற அளவு. என் பிள்ளை ஒன்றையை நம்பி தான் இருக்கான் சரியா? ஆம்பளை பிள்ளை உழைச்சி போடுவான், ஆம்பளை பிள்ளை சம்பாதிப்பாங்கிறதுலாம் அந்த காலம். இப்போலாம் பொம்பளை பிள்ளை தான் குடும்பத்தை எடுத்து நடத்துது. நீயும் அப்படி தான் இருக்கணும் செல்லம். சரியாச்சு, நான் இருக்கம்ல, நான் பார்த்துக்கிறேன். நான் நல்லா படித்து வேலைக்கு போய் உன்னையும் அப்பாவா அம்மாவை எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறேன். அப்படி நான் நல்லா படிக்கணும்னா எனக்கு இப்போ 100 ரூபா காசு கொடுக்கணும். நீ என்னது நல்லா படிக்கணும்னா 100 ரூபா காசு கொடுக்கணுமா? எதுக்கிட்டே ஆச்சு கூட ஆச்சு? ஸ்கூலில் நோட்டு தீர்ந்து போயிடுச்சா, அதை வாங்குறதுக்கு ரூபா வேணும். அம்மா வாங்கி கொடுத்த நோட்டு தொலைஞ்சி போயிடுச்சு. அம்மாட்ட சொன்னால் இனி திட்டும், அதுக்கு தான் ஆச்சு 100 ரூபா இருந்தால் கூட ஆச்சு. நோட்டு தொலைச்சிட்டியா? இது என்னடி இப்படி ஒரு தத்தியா இருக்க? தொலைச்சிட்டோம்னு என்கிட்டே வந்து சொல்கிற? ஆச்சி அதை தேடி கண்டுபிடிச்சிட்றாச்சி. ஆனால் இப்போ நாளைக்கு கிளாஸுக்கு அந்த நோட் எடுத்துகிட்டு போகலன்னா மேம் வெளியில் நிற்க வச்சுருவாங்க ஆச்சி. 100 ரூபா காசு இருந்தால் கூட ஆச்சு. இனி உன் அப்பா கிட்ட கேட்டேனட்டி, நான் எங்கிட்ட போகிறது 100 ரூபாய்க்கு? உங்கள் அப்பனை ஆத்தாலும் இருந்தால் கட்டுக்கட்டா வச்சுக்க வெத்தலை பாக்க வாங்கி போட்டுக்கன்னு காசாக கொடுக்குறவ இனி வந்து கேட்குற? ஆச்சி எதுக்கு இப்போ சத்தம் போடுற? அம்மாவுக்கு தெரியாம தானே நானே கேட்குறேன். படிக்கிறதுக்கு தானே. அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்னைய உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. ஆச்சி நோட்டு வாங்க தான் ஆச்சு, வேற எதுக்கு? கொடுங்க ஆச்சி இருந்தா. ஆச்சி பர்ஸை காமிங்க, எவ்வளோ காசு வச்சிருக்கீங்கன்னு பார்க்க. அதெல்லாம் உனக்கு எதுக்குடி? நீ எவ்வளோ கேட்ட? அதை மட்டும் வாங்க. ஐயோ ஆச்சி எதுக்கு இப்போ சத்தம் போடுறீங்க? பர்ஸ் உள்ள வைங்க. இந்த காசை பிடி. இந்த நான் சின்ன பண்ணாத்த வீட்டு வரைக்கும் போகிறேன். ஐயோ ஆச்சி அந்த செப்பச்சி நல்லா காதில் வாங்கிட்டா. ஏன் அவள் காதில் வாங்கினா என்ன? அவள் என்ன செய்வான்ட்டு தெரியாதா? அம்மா கிட்ட போய் போட்டு கொடுப்பா நல்லா. அதெல்லாம் உங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இந்த காசை எடுத்து வை உள்ள. ஆச்சி கொடுக்கச்சிக்கிறோம். ஐயோ சப்பா வந்துட்டோலி. நடக்கட்டும் நடக்கட்டும். ஆச்சி பாரு வச்சு அவளை. எம்மா இந்த வீட்டுல ஏதோ ஒரு களவாணித்தனம் நடக்குது. சப்பா நாய, உன் வேலையை பத்திர போக வேண்டியதுன்னு உன்னை யாரும் இது கேட்டாங்களா? சி அவ மட்டும் அம்மாட்ட சொல்லட்டும். அவ கை தனியா கால் தனியா ஒட்டிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. அடியே 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு உன் ஆத்தா கிட்ட என்னைய கொலையில இழுத்து விட்டுறாதீங்க. நான் கிளம்புறேன் ஜாமி. நீயாவது உன் தங்கச்சியாவது 100 ரூபாய் கேட்டா கொடுத்துப்பட்டேன், அவ்வளவுதான். இதெல்லாம் இந்த இடத்த காலி பண்ணும், அப்பதான் அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கலாம். கண்டிப்பா இந்த சப்பன் நாய் அம்மாட்ட போய் சொல்லும். எப்படியோ பேனர் அடிக்க 100 ரூபாய் காசு கிடைச்சிருச்சு. அது வரையும் சந்தோஷம் தான். மலை மடியே வா மாமி, உள்ளவா உள்ளவா. என்ன மாமி அதிசயமா இருக்கு, அத்தி புத்த மாதிரி என் வீடு தேடி வந்திருக்க. இம்பட்டு நாள் இந்த மால் விட்ட மறந்துட்டியோ? அது ஒன்றும் இல்லாட்டி இந்தா ஏம்மா அவளுக்கு ஒரு போன் போட்டு பேசிட்டு போலாம்னு வந்தேன். சரி சரி. உன் செல்லுக்கு என் மவ நம்பருக்கு போன் போட்டு கூடாமட்டி பேசிட்டு போறேன். இருங்க வேறேன். நான் காலையில இப்பந்தான் அவளுக்கு பேசினேன், நீங்க வந்திருக்கலாம்ல. எனக்கு தெரியாது டி, சின்ன பொண்ணுக்கு மாமியா தான் சொன்னா என் மவ எதா இருந்தாலும் உனக்கு போன் பண்ணுவான்னு. ஆனா எனக்கு தெரியல பத்திக்கே. சின்னதுலேருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா கடந்து பழகிட்டோம். அப்புறம் எதுவும் ஒன்றுன்னா அவளுக்கு நான் தான் சொல்லணும், அவள் தான் எனக்கு சொல்லுவேன். இந்த ஊருக்குள்ள தங்கத்தை விட்டா நான் வேறு யாருக்கிட்ட பேச
போன் எடுத்துட்டா. தங்கம் தைரியத்தா, அம்மா பேசணுமா, பேசு. வெளியில கேக்குற மாதிரி வச்சு கொடு. ஹலோ எம்மா. ஏட்டி தங்கம், எப்படி சாமி இருக்க? நல்லா இருக்கியா? இந்த பையன் எதுவும் சண்டை பிடிக்கானா உங்ககிட்ட? இல்லம்மா இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லை. உன் புருஷங்காரன் சண்டை எதுவும் போடுறானா என்னன்னு கேட்கறதுக்கு தான் போன் போட்டேன் சாமி, வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வாரியா? என்னம்மா என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? ஏம்மா தங்கம், ஏம்மா. ஹலோ தங்கம். இதை வச்சுட்டாப்ல இருக்கு. ஏட்டி வைக்கிறோம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம வச்சிருக்கா. எதுவும் சண்டையாட்டி வாங்கிட்ட எதுவும் சொன்னாலா? அதெல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எதுவும் பேசாம போன வச்சு பிடிச்சி. ஐயோ இந்த பாவி பையன் ஏதாவது பண்ணி விட்டானா? அழாதிய மாமி, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது, அழாதிய. ஏட்டி ஒன்றும் இல்லைன்னு நீ எப்படி சொல்ற? என் மவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பேசுற துணியே சரியில்லை. என் மவ அங்க செத்து கிடந்தா கூட அவளா எழுதி செய்தி சொன்னாதான் எனக்கு தெரியும் போல இருக்கு. கூட பிறந்த பிறப்புன்னு 2 பையலவ எதுக்கு கிடக்கானுன்னு தெரியலையே. இன்னைக்கு என்ன செய்யறேன்னு பாரு அவளுவன. ஏன் போட்டாவையும் பேனர்ல போட சொல்லு. இதா காசு ரெடி பண்ணிட்டேன். நல்ல போட்டோ வேணுமா? ஐயோ என்கிட்ட போட்டோ இல்லையே, எடுத்து அனுப்பவா? இதா இரு. ஏடி ஏ சப்ப, இந்த சித்த வாய. ஆமா அவளை வச்சு எடுக்கிறேன். எடுத்து உனக்கு அனுப்பி விடுறேன். என்ன இருக்கு? நம்ம கிளாஸ் சக்திக்கு அனுப்பணுமா? சரி அவன் நம்பருக்கு அனுப்பி விடுறேன். சப்ப என்ன சப்பங்கிற? சாரி தங்கச்சி, என் செல்ல தங்கச்சி இல்ல. அக்காவுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? அக்காவா? அப்படி யாரும் எனக்கு இல்லையே. ஏய் என்ன தாண்டி சொன்ன? என்ன வேணும்? ஏய் தங்கச்சி, அக்காவை இந்த போன்ல அழகா ஒரு போட்டோ எடுத்து கூட. ஏன் உனக்கு கையில? நீயே எடுத்துக்கோ. ஏய் பேக் போட்டோ வேணும்டே, செல்ஃபி இல்ல. இப்ப என்னதுக்கு உனக்கு போட்டோ? ஏய் எடுத்து குடுடி. அப்ப என் கால்ல விழுந்து கெஞ்சி எடுத்து தரேன். ஏய் முதல்ல எடுத்து குடுடி, அப்புறமா கால்ல விடுறேன். நிஜமாடி? என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும்டி போட்டோ எடுத்து குடுடி. உன் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணுமா? ஏன் உன் ஃப்ரெண்டு இந்த முகரக்கட்டைய பார்த்தது இல்லையா? ஏய் இல்லடி, போஸ்டர் அடிக்க போட்டோ கேட்டாங்க, அதுக்குதான். போஸ்டரா? என்ன போஸ்டரு? எங்க கிளாஸ் பையலெல்லாம் சேர்ந்து ஆர்சிபி கப்பு ஜெயிச்சது இல்லையா, அதுக்கு பேனர் அடிச்சு வைக்க போறானவலாம். அதான் கேர்ள்ஸும் யாரும் வரீங்களான்னு கேட்டானவன். நானும் சத்தியாவும் வாரம்னு சொன்னோம். என்னது பேனர் அடிக்க போறீங்களா? ஆமாட்டி, சத்தம் போடாத. ஏய் அதுக்கு தாண்டி ஆச்சுக்கிட்ட 100 ரூபா காசு வாங்கினேன். ப்ளீஸ் டி, அம்மாட்ட மாட்டி விடாதடி. ஏடி உனக்கு என்ன வயசாகுது? இப்பதான் 7ஆப்பு படிக்கிற, அதுக்குள்ள பேனர் அடிச்சு வைக்க போறியா நீ? மாட்டுனடி பம்பரக்கட்ட மாண்ட. இரு அம்மாட்ட மாட்டி விடுறேன். ஏய் உன்னை நம்பி தானடி சொன்னேன். எதுக்குடி அம்மாட்ட மாட்டி விடுற? ஏய் ப்ளீஸ் டி, உன் போட்டோவும் வேணா அதுல வைக்கிறேன்டி, ப்ளீஸ் டி. அந்த பேனர்ல உன் போட்டோவையும் வைக்கிறேன்டி, ப்ளீஸ் டி, அம்மாட்ட சொல்லாதடி. நாளா வரலப்பா. நாளா எப்பவுமே சிஎஸ்கே தான். சிஎஸ்கேவா இருந்தா என்ன, ஆர்சிபி கப் அடிச்சதுக்கு பேனர் வைக்கிறோம். ஆமா எங்க வைக்க போறீங்க? இதெல்லாம் வச்சா வீட்டுல அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சிரும். அதனால சக்தி அவங்க தெருவுல வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். சக்தி வீட்டு தெருவுலையா? ஐயோ அங்க இருந்து யாரும் அம்மாட்ட பார்த்து சொல்லி விட்டாவனா? அங்க இருந்து யார் சொல்ல போறா? நிஜமா என் போட்டோவும் வைப்பல்ல? சத்தியமா வைக்கிறேன்டி. என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன், செஞ்சு கொடுப்பான். அப்ப முதல்ல நீ போட்டோ எடு, பரவு உன்னைய நான் எடுக்கிறேன். சாணி மண்டை எடுத்து தொலைகிறேன். என்னடி இது, நேரம் நில்லுடி. இதான் வெட்டு சின்ன, இப்ப எடுடி. இன்னொரு பாஸ் கொடுக்குறேன், அதையும் ஒரு போட்டோ எடு. ஒரு போட்டோ போதாதடி. எட்ரே ஓவரா பண்ற. போதும் எடுத்தாச்சா? சரி முதல்ல உன் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி கேளு. என்ன எடுத்து கொடுடி, 2 பேரும் சேர்ந்து அனுப்பலாம். முதல்ல என் போட்டோவை அனுப்பி தொலைகிறேன். கேளு போனப்பட கேட்டுக்கு தானே இருக்க நாய. ஹலோ சக்தி. நான் தான் ராஜி. இந்த மாதிரி பேனர் வைக்கிறோம் இல்லையா, அதில் என் தங்கச்சியும் ஃபோட்டோ இருக்கணும்னு நினைக்கிறா. அவள் ஃபோட்டோவையும் சேர்த்து வைக்கலாமா? நம்ம கிளாஸ் பிள்ளைய மட்டும்தானா? அவளும் ஒரு ஓரமாக இருக்கட்டுமே. இல்லையா? சரி என் ஃபோட்டோவா தோ அனுப்புகிறேன். ஏய் சப்ப, எங்கள் பசங்க மட்டும் வைக்கிறதால 7th ஒண்டர்ஸ்னு அதில் பெயர் போட போகிறாங்களாம். அதனால் உன் ஃபோட்டோ வைக்க முடியாதுன்னு சொல்கிறவ. என்னது என் ஃபோட்டோ வைக்க முடியாதா? அப்போ என்னால் உனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்க முடியாது பா. ஏய் ப்ளீஸ் டி, நான் என்னடி செய்வேன்? அவைய வைக்க மாட்டேங்கிறவ. நீ வேணா உன் ஃப்ரெண்ட்ஸோல்ட்ட சொல்லி நீங்களும் ஒரு ஆர்சிபிக்கு பேனர் வைங்களேன். ஏதோ தட்டு மாதிரி ஆர்சிபி ஜெயிச்சிடுச்சு, அதுக்காக நீங்கள் ஓவரா பில்டப் காட்டிட்டு நிற்கிறீங்க. நாங்களும் அப்படி இல்லை, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுன்னு போயிட்டே இருப்போம். தட்டு மாதிரி எல்லாம் ஒன்றும் ஜெயிக்கல சரியா? கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருக்காவ. உனக்கு என்ன தெரியும்? ஏடி என்னடி என்ன நடக்குதுங்க? ஆரம்பிச்சிட்டிய. பள்ளியோட போற கொஞ்ச நேரம் தான் வீடு அமைதியா இருக்கு. வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சா போதும், போர்க்களம் தான் நடக்குது. படிக்கிற வேலை எழுதுற வேலை எல்லாம் எதுவும் இல்ல. இதோ நான் படிக்கதாம போறேன். நீ செல்ல வச்சுக்கிட்டு என்ன பண்ற? போட்டா அனுப்புறாரு. போட்டா அவரு போட்டாவா என்னத்துக்கு? சப்ப அதுவா வாய் மூடு. என்னடி என்ன அம்மா? இத வந்து ஆர்சிபி கப்பு ஜெயிச்சது இல்லையா, அதுக்கு பேனர் வைக்க போறாளாம் இவங்க ஃப்ரெண்ட் எல்லாம். சப்ப என்ன ஆர்சிபி கோர்சிபி என்ன கப்பு? பிளாஸ்டிக் கப்பா இல்ல என்ன கப்பு? எம்மா
கிரிக்கெட் இப்ப நடந்தது இல்லையா, எனக்கு எந்த கட்டும் தெரியாது. அம்மா, சென்னை ஆர்சிபி அதெல்லாம் உனக்கு தெரியாது? எனக்கு என்னடி அதெல்லாம் தெரியும். அம்மா தெரியலன்னு சொல்றேன் கிட்டக்க. சென்னை இருக்குல்ல, நம்ம சென்னை, அதுக்காக கிரிக்கெட் விளையாடுவாங்க. அதே மாதிரி ஆர்சிபினா பெங்களூருக்காக கிரிக்கெட் விளையாடுவாங்க. இந்த சென்னைக்கு தலை தோனி, அப்புறம் ஆர்சிபிக்கு விராட் கோலிமா. விராட் கோலி இருக்காருல்ல, 18 வருஷமா கிரிக்கெட்ல ஜெயிக்கவே இல்லை. இப்பதான் முத ஜெயிச்சிருக்காரு. இப்பதான் ஜெயிச்சிருக்காங்களா? ஆமாம்மா, ஆமா. இந்த அதுக்கு தான் இந்த இவ வந்து 100 ரூபா காசு சேர்த்து பேனர் அடிச்சு ஒட்ட போறாங்களா. அடிச்சு ஒட்டினா என்னடி? எதுக்கு பேனர் அடிச்சு ஒட்டணும்? அம்மா, அவங்க ஜெயிச்சதை கொண்டாடுறதுக்குமா. கேட்டியா, அவன் எங்கேயும் விளையாண்டு ஜெயிச்சுட்டு போறான், அதை நீங்க கொண்டாடி என்ன பண்ண போறீங்க? ஓ மவகிட்டே கேளு. விளையாடுறதுக்கு இதுக்கு தான் போறீங்களா? ஏண்டிய விளையாட்டுல டீச்சர் இதுதான் சொல்லி கொடுக்குறாளா என்ன? இதுக்கே ஆச்சிக்கிட்டு 100 ரூபா காசு வாங்கியிருக்காரு உன் ஆளு. 100 ரூபாய் காசு? நல்லா இருக்குடி உன் கதை, நல்லா இருக்கு. பெரிய பிள்ளைன்னு நினைச்சி உன் அப்பா உனக்கு செல்ல கொடுத்து நீ கேட்கறதெல்லாம் வாங்கி தராரு பத்தியா? அதுக்கு இது நல்லா இருக்கு. பேனர் அடிச்சு அவ எங்க திரும்ப வைக்க போற? சக்தி விட்டு தெருவுலையா? அது தெருவுல வைக்க போறியா? எங்கேயே கெட்டு போமா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த மனுஷன் வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு உங்களை கல்லு மண்ணை சுமந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சு பிள்ளைய படிக்கும், நம்ம பேரை காப்பாத்தோம்னா இப்படி தெருவு சிரிக்க வைக்கிறிய பத்தியா? ஏம்மா, அதுவும் பையில மட்டும்தாம்மா பேனர் வைக்கிறானுவ. பையில கூட சேர்ந்துக்கிட்டு இவளும் இவ ஃப்ரெண்டு சத்தியா இருக்காள, அவளும் வைக்கிறாளவளாம். இல்லம்மா இப்ப இவளும் வாரன்னு தான் சொன்னாமா. ஆனா இவ போட்டோ வைக்க மாட்டேன்னதெல்லாம் இனிய மாட்டி விடுறாமா. அம்மா, இவதாம்மா சொன்னா நீ போட்டோ எடுத்து கொடுக்குறியா, உன்னையும் நான் அதுல சேர்த்துக்கிறேன்னு. அதனாலதான் நான் வாரேன்னு. எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுமா. அம்மா, இந்த பேனர் வைக்கிறதெல்லாம் பெரிய பையலோ பண்ற வேலை. ஆனா 7ஆம் படிக்கிற இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு பேனர் வச்சுக்கிட்டு காலி பையில மாதிரி சுத்திக்கிட்டு கிடக்குறானுவ. உன் மவளும் அவ கூட சேர்ந்து சுத்துறா. என்னடி இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? அம்மா இல்லம்மா. இல்லனா அப்ப இவ்வளவு செஞ்சிருக்க? உன் ஆச்சுக்கிட்ட காசு வேற கேட்டு வாங்கிருக்க. இப்ப எனக்கு தெரியலனா போட்டோ அடிச்சு தெருத்துருவ ஒட்டதுல போறேன். இந்தாரு, இப்ப நான் சொல்ற மாதிரி போட்டோ அடிச்சு ஒட்ட சொல்லுவோம் ஃப்ரெண்டோல. ராசாத்தி ராசோட மூத்த மவ ராஜியா அவங்க அம்மா அன்னைக்கு விளக்கமத்துல வெளுத்து எடுத்துட்டாங்கன்னு போட்டோ எடுத்து ஒட்ட சொல்லுடி. ஏம்மா சூப்பர்மா, அப்படியே சொல்றேன். ஏம்மா வேணாமா. இல்லம்மா, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேமா. அண்டதெல்லாம் பண்ணிட்டு இப்படியே பண்ண மாட்டேனா? என்ன பழக்கம் முடியுதெல்லாம்? என்ன பழக்கம் இது? அவனே கிரிக்கெட்ல ஜெயிச்சானா அதுக்கு இவ பேனர் அடிச்சு ஒட்ட போறானா? இதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறிய? செல்ல பத்தி எல்லா கட்ட போய் குட்டிச்சாரா கிடக்கு. நீ அப்படியே விட்டு சரிப்பட்டு வராது. ஏடி பேந்து தொடப்பத்தை எடுத்துருவா. ஏய் அம்மா, வேணாம். அம்மா ஓடுறா. இன்னைக்கு எங்கதான் ஓடுறான்னு நானும் பாக்குறேன். தெருவுல தானே பேனர் அடிச்சு ஒட்டான்னு சொன்னா, உன்னை தெருவுல படி சாத்திரம் இரு. விளையாட்டுக்கு பிள்ளைய படிக்க போகணும் பேரு, இது பேனர் ஒட்ட போகுது. பேனர் மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தானுங்க கத்துரு. பம்மர கட்டா மண்டை உனக்கு உடைய போகுது மண்டை. ஓடா புட்டி, பேனர் அடிச்சு ஒட்டுற வா. விளக்கு மத்தல அம்மா கட்ட நல்லா கும்முன்னு வாங்கடி.